உலகிலேயே இந்த மழைக்காடுகளில் தான் அதிக உயிரினங்கள் வாழ்கின்றன. இது உலகிலேயே மிகவும் பெரிய மழைக்காடு. இந்திய நாட்டை விட நிலப்பரப்பில் பெரியது. பார்க்க அமைதியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு உயிரினம் தன்னுடைய தாக்குதலை தொடங்கப் போகிறது. அதில் லட்சக்கணக்கான உயிர்கள் அழியப் போகின்றன. இவைகள் தான் அமேசானின் மோசமான ராணுவ எறும்புகள். இந்த இடத்தை அந்த எறும்புகள் இன்னும் கடக்கலன்னு நம்மால உறுதியா சொல்ல முடியும். அதுகளுக்கு வாழ்க்கை இருக்கு, ஆனா ரொம்ப நாளைக்கு இல்ல. 3 வாரங்களுக்கு இந்த எறும்பு படை காட்டை அழித்துக் கொண்டிருக்கும். ராணி எறும்பு முட்டையிட ஆரம்பித்த பின் இவைகள் நகர ஆரம்பிக்கும். அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. எறும்பின் ஒரு படையில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் எறும்புகள் இருக்கும். இந்த படை 20 மீட்டர் அகலமும் 100 மீட்டர் நீளமும் இருக்கும். இது பாஸ்கெட் பால் கோர்ட்டை விட 3 மடங்கு பெரியதாகும். இயற்கையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட வகையான எறும்புகள் இருக்கின்றன. இவைகள் ரொம்ப வலிமையானவை. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் வாழக்கூடியவை, பனிப்பகுதியை தவிர. இந்த மழைக்காடுகளில் இருக்கும் பூச்சி இனங்களில் பாதிக்கு மேற்பட்டவை எறும்புகள் தான். அமெரிக்காவில் மட்டும் 130க்கும் மேற்பட்ட வகையான பயங்கர எறும்புகள் இருக்கின்றன. படை எறும்புகள். அவைகள் கூட்டமாக வேட்டையாடும். இது ஒரு படை. இவைகள் ஒற்றைப்படை வீரர்கள். இது தன் உணவிற்காக மற்றவைகளை கொல்லப் போகிறது. மற்ற பூச்சி இனங்கள் அது உணவை பார்த்தவுடன் பின்னால் இருக்கும் எல்லா எறும்புகளுக்கும் அந்த செய்தியை தெரியப்படுத்தும். அவைகளுடைய குறிக்கோள் இரையை தேடி அழிப்பதுதான். அவைகள் மூர்க்க குணம் கொண்டவை. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த பரிதாபகரமான பூச்சியின் மரணம் இந்த எறும்புகள் எவ்வளவு பயங்கரமானவை என்பதை காட்டும். முதலில் அதிக எண்ணிக்கையிலான எறும்புகள் பூச்சியின் ரெக்கைகளையும் கால்களையும் பிடித்து அதை செயல்பட முடியாதவாறு தடுக்கிறது. பிறகு விஷத்தன்மை உள்ள அமிலத்தை அதன் உடலில் பாய்ச்சி அந்த பூச்சியை பலவீனப்படுத்துகிறது. இப்போது தன்னால் சுமக்கக்கூடிய அளவிற்கு அந்த பூச்சியை துண்டு துண்டாக கிழிக்கிறது. பிறகு தன் புற்றிற்கு இழுத்துச் செல்கிறது. இது போன்ற சம்பவங்கள் பல மடங்கு பெருகும் பொழுது மற்ற பூச்சிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைகிறது. சில பேர்களால் மட்டும்தான் இந்த படையெடுப்பை இவ்வளவு நெருக்கத்தில் கண்டிருக்க முடியும். இந்த மழைக்காடுகளின் நிழலில் மட்டும்தான் உலகிலேயே மிகவும் அதிபயங்கரமான எறும்பு கூட்டத்தை காண முடியும். இவைகள் மிக மோசமான எறும்புகள். பிற விலங்குகளை விட எறும்புகள் அதிகமான பூச்சிகளை கொள்கின்றன. அவைகளுக்கு தேர்ந்தெடுக்க நிறைய உணவு வகைகள் இருக்கின்றன. பிரேசிலில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வகையான முதுகெலும்பு இல்லாத பூச்சிகள் இருக்கின்றன. எறும்புகள் தன் வழியில் குறுக்கிடும் எதையும் தாக்கும். அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும். கலிவருக்கும் லில்லிபுட்டனுக்கும் இடையிலான போராட்டம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எறும்பிற்கும் சிலந்திக்கும் உள்ள அளவு வித்தியாசம் மனிதனுக்கும் பெரிய ராட்சசனுக்கும் உள்ள அளவு வித்தியாசத்தை போன்றது. இந்த படையில் உள்ள அதிகமான எறும்புகள் வேலைக்கார எறும்புகள். பொருத்தமான பெயர். இந்த வேலைக்கார எறும்புகளின் குணத்திற்கு எந்த மனிதனாலும் போட்டி போட முடியாது. இவைகள் வேலை செய்வதற்காகவே உயிர் வாழ்கின்றன. அவைகள் இறக்கும் வரை வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. இந்த வேலைக்கார எறும்புகளை காக்கும் பெரிய வகை எறும்புகள்
கிட்டத்தட்ட 14 மில்லிமீட்டர் நீளம் வரை இருக்கும். இது போராளி எறும்புகள். இவைகளுக்கு சக்தி வாய்ந்த கொடுக்குகள் இருக்கின்றன. இரைகளை பிடித்து இழுத்து வெட்டும் இது அதன் வாயருகில் இருக்கிறது. போராளி எறும்புகள் வேலைக்கார எறும்புகளை பாதுகாக்கிறது. முக்கியமாக வேலைக்கார எறும்புகள் தங்களின் வேலையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது. போராளி எறும்பின் கடி மிகவும் தீவிரமானது. மழைக்காடுகளில் வாழும் மக்கள் தங்கள் காயங்களுக்கு தையல் போடுவதற்காக இந்த எறும்புகளை உபயோகப்படுத்தியதாக அறிவாளிகள் சொல்கிறார்கள். சில வகை பறவைகள் தன்னுடைய உணவை எதிரிகளுக்கு கொடுத்து விடுகின்றன. இது எப்படி என்றால், எறும்புகள் தன்னுடைய இரையை வெளியே கொண்டு வரும்பொழுது பறவைகள் அதை கொத்திக் கொண்டு போவதை போல எறும்புகளால் தாக்கப்பட்ட பூச்சிகளை மற்றவைகளும் குறிவைக்கின்றன. கொடிய விஷமுள்ள டாக் தவளைகள் விஷத்தாவரங்களை உண்ணும் பூச்சிகளை உண்கின்றன. அந்த விஷ உணவுதான் இதை இயற்கையிலேயே விஷமுள்ள ஜந்துவாக மாற்றியிருக்க வேண்டும். எறும்புகள் தவளைகளை உண்ணுவதில்லை, ஆனால் அதன் வழியில் வந்தால் அதை கொன்றுவிடும். ஒரு வகையான ஆப்பிரிக்க படை எறும்புகள் ஒரு குதிரையை கூட கொன்றுவிடும். அதற்கு அவைகள் மரண தண்டனை அளிக்கின்றது. தேள்கள் கூட தன்னுடைய இரையை தேடி மரத்தின் மேல் செல்லும். எறும்புகள் தனது பாதுகாப்பில் மிகவும் கவனமாக இருக்கும். அவைகளுக்கு பாதுகாப்பான இடம் என்பது நிலத்திற்கு அடியில் அல்லது மரத்திற்கு மேல். போராளி எறும்புகள் சாப்பிடும் வகையாக இல்லாத வரையில் 7 மீட்டர் உயரத்தில் போராளி எறும்புகள் பாதுகாப்பு இல்லாத பகுதியை கண்டுபிடித்தன. வேலைக்கார எறும்புகள் முட்டைகளையும் குட்டிகளையும் பறித்தன. அவைகளை தங்களுடைய கூட்டிற்கு மற்றவர்களுக்கு இரையாக எடுத்துச் சென்றன. அதனுடைய கொடுக்காலும் முன்னங்கால்களாலும் இரையை தூக்கிக் கொண்டு பின்கால்களால் ஓடுவது அதனுடைய தசைபலத்தை தெளிவாக காட்டுகிறது. வளர்ந்த பெரிய எறும்புகளும் கைதிகளாக மாறுகின்றன. இந்த எறும்பு தூக்கிச் செல்லும் எறும்பை விட 2 மடங்கு பெரியது. ஆனால் ஒரு எறும்பு தன்னுடைய எடையை போல 3 பங்கு எடையை தன் கூட்டிற்கு எடுத்துச் செல்ல முடியும். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் முழுவதும் நிரப்பப்பட்ட 2 ரெஃப்ரிஜிரேட்டர்களை தன்னுடைய ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு எடுத்துச் செல்வதை போல இருக்கிறது. பாலம் வேண்டுமா? கவலை இல்லை. உங்கள் உயிருள்ள உடம்பிலிருந்தே அதை தயார் செய்து கொள்கின்றன. இது ஒரு வாழ்க்கை நீரோட்டம். இறந்த எத்தனையோ தூக்கி செல்கின்றன. கால்கள், சிறகுகள், உடம்பின் மற்ற பாகங்கள். ஆனாலும் அங்கு போக்குவரத்து நெரிசல் இல்லை. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், இவைகளுக்கு கண்கள் தெரியாது. ஆனால் இரவு பகல் வேறுபாட்டை மட்டுமே உணரும். பிறகு எப்படி இவ்வளவு சிறப்பாக செயல்பட முடிகிறது? அவைகளின் மற்ற விசேஷ உணர்வுகள் மூலமாக. தொடுதல், வாசனை அறிதல். அவைகள் ரசாயன பாதையில் பயணம் செய்கின்றன. அவைகள் கீழே சிந்தும் ரொட்டி துகள்கள் போன்றவைகளால் ஆனவை. அந்த வாசனை அது வசிக்கும் கூடுகளில் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுதான் போகும் வழி. ஆனால் கூட்டிற்கு வரும் எறும்புகள் வெளியே செல்லும் எறும்புகளைப் போல தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆகவே வெளியே செல்லும் எறும்புகள் இவைகளை தவிர்த்து விடுகின்றன. இது எறும்புகள் என்றுமே கடைபிடிக்கும் வேகமான, நிலையான 3 வழி பாதை. தாக்குதலின் போது தொடர்புகள் இடைவிடாமல்
கூட்டிலிருந்து வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும். கடைசியாக வீடு, தலைமையகம், படைகள் செயல்படும் இடம். இது மற்ற கூடுகளைப் போல அல்ல. இது உயிரோட்டம் உள்ளது. அவைகளின் கூட்டாளிகளால் உண்டானது. கால்களினால் பின்னி பிணைந்து கொள்கிறது. நிரந்தரமாக கூடு கட்டிக் கொள்வது அர்த்தமில்லாதது. படை எறும்புகள் அதிகமாக உண்பதால் சற்று பெரிய இடம் அதற்கு தேவைப்படுகிறது. ஒரு தனி கூட்டில் 7.5 லட்சம் எறும்புகள் வசிக்கும். கூட்டமாக வசிக்கும் எறும்புகளில் ஒரு எறும்புக்காக மற்ற எறும்புகள் உயிரை விடும். ராணி எறும்பு அதற்கு ஒரு வேலைதான். இனப்பெருக்கத்தின் மூலம் வசிக்கும் எறும்புகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது. சில நாட்களிலேயே ஒரு ராணி எறும்பு மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் முட்டைகள் இடும். அமேசான் போராளி எறும்புகள் அமேசானியானை போலவே இருக்கும். பெண்களையே சுற்றி சுற்றி வரும் கூட்டம். அதிக வேலைக்கார எறும்புகள். பெண் எறும்புகளுக்கு அதிக வேலைகள்: இரை தேடுதல், குட்டி எறும்புகளை காப்பாற்றுதல், கூட்டை பராமரித்தல். ஆண் எறும்புகளுக்கு ஒரே வேலைதான்: ராணி எறும்புடன் கூடுவது, பிறகு இறப்பது. அந்த கூட்டம் தனது தினசரி உணவிலிருந்து தனக்கு தேவையில்லாத கோழித்தோல் மற்றும் எலும்புகளை எரிந்து விடுகின்றன. இது எரிந்தவற்றை மற்ற பூச்சிகள் உண்ணும். வெட்டுக்கிளி, கரப்பாம்பூச்சி. படையெறும்புகள் தன்னுடைய வெட்டும் திறமையால் மழைக்காடலின் பூச்சிகளின் மிச்சத்தை வெளியேற்றி தினமும் காலையில் தன் கூட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றன. சுமார் 20 நாட்களுக்குள் கூட்டின் அருகில் இருக்கும் எல்லாவற்றையும் இவைகள் உண்ணுகின்றன. மொத்த படையும் இங்கிருந்து கிளம்பி புதிய இடத்திற்கு படையெடுத்து செல்கின்றன. வேலைக்கார எறும்புகள் மிச்சம் இருக்கும் உணவை சுமந்து செல்கின்றன. ஒரு வேலைக்கார எறும்பு சில மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருக்கும். ஆனால் இது போன்ற எறும்பு கூட்டங்கள் 100 வருடங்கள் உயிரோடு இருக்கும். மனித இனம் உயிரோடு இருக்கும் வரை. மனித இனம் தோன்றுவதற்கு 280 மடங்குகளுக்கு முன்னாலேயே எறும்பு இனம் இந்த கிரகத்தில் தோன்றியுள்ளது. டைனாசரை தாண்டி உயிர் வாழ்கிறது. நம்மையும் தாண்டி உயிர் வாழும். இவ்வளவு பெரியதாகவும் ஒற்றுமையாகவும் நிறுத்த முடியாததாகவும் வேற எந்த சமூகமும் இருந்ததில்லை.